தமிழர்களுக்கு வணக்கம். தொல்காப்பியத்தில் குடி, சாதி இந்த 2 சொற்கள் எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்றதான் பார்க்க போகிறோம். முதலில் குடிப்பெயரில் தொடங்கிடுவோம். தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் பெயரியல்ன்றதுக்கு கீழே உயர்த்திணை பெயரை பற்றி குறிப்பிடும்போது, இப்போ மேலே பார்த்துக்கோங்க, 8வது பற்றி பாருங்கள், உயர்த்திணை பெயர் அப்படின்னு வந்துடுது. அதுக்கப்புறம் வரது இல்லாமல் உயர்த்திணை பெயர் பற்றி, அதிலிருந்து 11வது பற்றி, அதாவது பான்னு வச்சுப்போம், பாடல். நிலப்பெயர், குடிப்பெயர், குழுவின் பெயர், வினைப்பெயர், உடைப்பெயர், பண்புகொள் பெயர், பல்லோர் குறித்த முறைநிலை பெயரே, பல்லோர் குறித்த சினைநிலை பெயரே, பல்லோர் குறித்த திணைநிலை பெயரே, கூடிவரு வழக்கின் ஆடுயல் பெயரே, இன்றிவர் என்னும் எண்ணியல் பெயரோடு அன்றி அனைத்தும் அவற்று இயல்பினவே, அன்னப்பிறவும் உயர்த்திணை மருங்கில் பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த எண்ணப்பெயரும் அத்திணை எவ்வே. அத்திணைனா உயர்த்திணையை குறிப்பிட்டுறாங்க. அப்போ குடிப்பெயர்ன்றது உயர்த்திணை, அதாவது மனிதர்களுக்கு பயன்படுத்திய பெயராக தான் இருந்திருக்கு. இதில் இன்னொன்று கவனிக்கணும், வினை பெயர்னு ஒன்று தனியாகவே இருக்குது. அப்போ தொழிலின் வழியாக தான் குடிப்பெயர் வந்ததுன்னு பேசுகிறதுமே அது முழுமையான உண்மை கிடையாது. குடிப்பெயர் வெவ்வேறு காரணத்தில் வந்திருக்கலாம், தொழிலுமே ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் வினைப்பெயர்னு தனியாகவே தொல்காப்பியத்தில் இருக்குது. அப்போ குடிப்பெயர்ன்றது தமிழர்களை குறிக்கும் பெயர். தொல்காப்பியன்றது தமிழ் மரபையும் தமிழ் மொழியையும் தமிழரோட வாழ்வியலும் காப்பாற்ற, அதாவது கடத்த எழுதப்பட்ட காப்பியம். ஆதலால் இது வந்து உயர்த்திணை அப்படின்னு சொல்லப்படுறது தமிழர்களோட வாழ்வியலை, தமிழர்களோட மரபை, இனத்தை கடத்தப்படுறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு எடுக்கலாம். அப்போ குடிப்பெயர்ன்றது நேரடியாக தமிழ் இனத்துக்கானது அப்படின்னு வந்துடுது. இதை வேணால் பிற மொழிகள், அதாவது பிற மொழி இனங்கள், பிற மரபு இனங்கள் பயன்படுத்தலாம். அவங்க கேஸ்ட்டு, ஜாதி, கிளானு, ட்ரைப்ஸ்னு வச்சுருக்காங்க. நம்ம நேரடியாகவே குடின்னு வச்சுருக்கோம். சரி, அடுத்து சாதின்றது எங்கே பயன்படுத்தப்பட்டது தொல்காப்பியத்தில்னு பார்த்துருவோம். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் மரபியல், அதுக்கு கீழே வந்து நீர் வாழ் சாதியும் அது பிறர்க்கு உரிய நீர்வாழ் சாதின்னு எடுக்கிறாங்க. அப்போ நீரில் வாழும் இந்த உயிரினங்கள், அதை தான் வந்து சாதி, அதை வந்து ஒரு பிரிவாக குறிப்பிடுறதுக்கு சாதின்னு வருது. சரி, அடுத்த ஒரு இடத்துல இருக்குது, இதுவுமே மரபியலில் தான் இருக்குது. நீர்வாழ் சாதியுள் நந்தும் நாகே அப்படின்னு இருக்குது. நந்தும்னா நத்தைன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேயுமே நீர்வாழ் சாதியுள் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ சாதி என்பது இங்கே நீர்வாழ் உயிரினங்களை, அதன் ஒரு பிரிவை, பகுதியை குறிக்கும் பெயராக தான் இருக்கிறது. அப்போ தொல்காப்பியத்தின் வழி குடிப்பெயர் என்பது உயர்த்திணை, மனிதர்களை குறிக்கும் பெயர். சாதி என்பது அக்ரிணை, நீர்வாழ் உயிரினங்களை குறிக்கும் பெயர். அவ்வளோதான் வேறுபாடு. காணொளி முடிந்தது. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.